இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய படத்தை படியேறும் பெருமாள், கர்ணன் போன்ற படங்களை பார்த்து ஒரு மாபெரும் இயக்குனர் என்பது தமிழகத்துக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். இருந்தாலும் இந்த படத்திலே ஒரு காட்சியை கூட அதை ரியலிஸ்டிக் சொல்கிறாங்களே, அதை இயற்கையாக படம் எடுத்து ஒரு சிறப்பான ஒரு படத்தை தந்திருக்கிறார் இந்த கலைக்குலகத்திற்கு. அதை போல வடிவேல் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர். நாங்கள் பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஒரு படம் நடித்தோம். அந்த படத்திலே நடித்து கொண்டிருக்கிற போது நான் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே படத்திற்கு படப்பிடிப்புக்கு சென்றேன். அங்கு போய் பாரதி ராஜா அவர்களிடம் சொன்னேன், வடிவேலு என்ற ஒரு நடிகர் இருக்கிறார், சிறப்பான நடிகர், இந்த படத்தில் அவரை போட வேண்டும், நீங்கள் தயவு செய்து போடுங்கள் என்று நான் சொன்னேன். என்னையா அவரை பற்றி இவ்வளவு நீ சொல்றிய, அவர் அப்படிப்பட்ட நடிகரார், நீங்கள் வாங்க சார், வரட்டு வந்தோடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாளில் இயக்குனர் பாரதி ராஜாவை மிரள வச்சுட்டாரு அந்த கிழக்கு சீமையில படத்தில். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான நடிப்பு, நகைச்சுவையான நடிப்பை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த படத்திலே ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு மாபெரும் குணச்சித்திர நடிகர் என்றால் அது ஒரு ஃபாதர் ரோலில் இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுன்றதை இந்த படத்தில் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் அவர்கள் அவரை மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதில் நடித்த அத்தனை பேரும், கீர்த்தி சுரேஷ் நான் இந்த படத்தில் பார்த்தா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை விட தம்பி உதயநிதி அவர்கள் நடிக்க வேணாம், அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கொண்டு எப்படி நிறுத்தணும்னு மாரி செல்வராஜ் சார் அவரை ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் காமிச்சு ஃபைட்டு என்னமா பண்ணியிருக்காரு. ஃபைட்டு அடேங்கப்பா, நானும் எவ்வளோ ஃபைட்டை பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளவு சிறந்த ஃபைட்டு ஹீரோ யாரும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஐஎம் சாரி, தப்பாக நினச்சிக்காது, உண்மையே சொல்கிறேன். அந்த மாஸ்டருக்கு நன்றி. மாஸ்டர் சிறப்பாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது சும்மா அடிக்கலாம், 10 பேர் அடிக்கலாம், 20 பேர் அடிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி படம். இந்த படத்தில் நான் பெரிய கேரக்டர் கிடையாது, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எதிர்கட்சி தலைவராக எங்கே சாங்கில் வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட படங்களில் நாமும் இருக்கிறோம் என்றால் அது மகிழ்ச்சி தான். இந்த படக்குழுவுக்கும் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும், நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் சம்மந்தப்பட்ட, முக்கியமாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த சராஜ் இருக்கட்டும், ஆறுமுகமாக இருக்கட்டும், இன்னும் மற்றும் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ராஜா, வினோத், இப்படி போட்ட ரெட்ஜெயினில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பானவங்க. ரெட்ஜெயின் ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.